நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் ஒரு மாபெரும் தெய்வீக பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறோம். செல்வத்தின் அதிபதியான அன்னை மகாலட்சுமி ஏன் தனது இருப்பிடமான வைகுண்டத்தை விட்டு நீங்கினார்? அந்த கோபமும் பிரிவும் எப்படி பூலோகத்தின் மிகச்சிறந்த புண்ணிய தலமான திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதாரத்திற்கு காரணமானது? இது வெறும் கதையல்ல, இது பக்தி, பிரிவு, தியாகம் மற்றும் தெய்வீக திருமணத்தின் உச்சகட்ட சரித்திரம். இந்த தெய்வீக ரகசியத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு வினாடி கூட தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? பூமியில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகவே முனிவர்கள் காஷ்யபர் தலைமையில் ஒரு யாகத்தை தொடங்கினர். யாகத்தின் பலனை மும்மூர்த்திகளில் சத்துவகுணம் நிறைந்தவரான அமைதியான மூர்த்திக்கே அளிக்க முடிவு செய்தனர். இந்த முடிவை அறியும் பொறுப்பை பிருகு முனிவர் ஏற்றார். அவர் முதலில் பிரம்மலோகம் மற்றும் சிவலோகம் சென்று அங்கே உரிய மரியாதை கிடைக்காததால் சினமடைந்து சாபமிட்டுவிட்டு இறுதியாக வைகுண்டத்தை அடைந்தார். அங்கே ஸ்ரீமன்னாராயணர் பள்ளி கொண்டிருக்க திருமகள் பாதங்களை தடவி சேவை செய்து கொண்டிருந்தார்கள். தனது வருகையை அறியாதது போல் இருந்த பகவானைக் கண்ட முனிவர், "நீர் விருந்தினரை புறக்கணிக்கும் அற்பமானவரே" என்று கோபத்துடன் விஷ்ணுவின் மார்பில் தமது காலால் ஓங்கி உதைத்தார். ஆனால் சாந்தத்தின் வடிவமான ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி முனிவரின் பாதங்களை தொட்டு வணங்கி, "முனிவரே, உங்களது மென்மையான பாதங்கள் என் கல் போன்ற மார்பில் பட்டு வலித்திருக்குமே" என்று உபசரித்தார். இந்தச் செயலால் முனிவர்கள் யாகப்பலனை விஷ்ணுவுக்கே அளித்தனர். பகவானின் மார்பு திருமகள் நித்தியவாசம் புரியும் புனிதமான இடமாகும். அந்த மார்பில் முனிவர் காலால் உதைத்ததை பார்த்த அன்னை மகாலட்சுமிக்கு கடும் கோபம் எழுந்தது. தனது கணவரை அவமதித்த அந்தச் செயலை அவர்களால் தாங்க முடியவில்லை. அன்னை மகாலட்சுமிக்கு இது பேரவமானமாக தோன்றியது. தமது கணவரின் இதயத்தை உதைத்த முனிவரை பார்த்து கோபத்துடன், "உமது இனம் இனி எந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியாமல் போகும். செல்வம் எவ்விடத்திலும் நிரந்தரமாகத் தங்காது" என்று சாபமிட்டார். அத்துடன் தனது கணவர் இந்த அவமானத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டதற்காக கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு நீங்கினார். தனது அன்பு மனைவி பிரிந்து சென்றதால் வாடிய மகாவிஷ்ணு அவர்களை தேடி பூவுலகை அடைந்து இறுதியில் திருவேங்கடமலையில் உள்ள ஒரு புற்றின் மீது கண்மூடி தவம் செய்யத் தொடங்கினார். அவர் உணவின்றி ஒரு சாதாரண மனிதரைப் போல தனித்திருந்தார். பகவானின் இந்த பசிநிலையை கண்ட பிரம்மதேவரும் சிவபெருமானும் அவருக்கு உதவ முடிவு செய்தனர். அதன்படி அவர்கள் பசுவாகவும் கன்றாகவும் மாற மகாலட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆண்ட சோழ மன்னனிடம் விற்கச் சென்றார்கள். அந்த பசு மேய்ச்சலுக்குச் செல்லும்போது தினமும் திருமாலிருந்த புற்றுக்குச் சென்று பால் சொரிந்தது. இதை மறைந்திருந்து பார்த்த இடையன் கோபத்துடன் கோடரியால் பசுவை அடிக்க முயன்றான். பசுவை காப்பாற்ற வேண்டி புற்றிலிருந்து எழுந்த பெருமாளின் மீது கோடரி தவறிப்பட்டு தலையிலிருந்து ரத்தம் சிந்தியது. இந்த காயத்துடன் மூலிகை தேடி சென்ற பெருமாள் அருகிலிருந்த வராகமூர்த்தியின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கிருந்த வகுழாதேவி முற்பிறவியில் கிருஷ்ணனின் அன்னையான யசோதாவாக இருந்தவர். அவர் திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கி அவரை தன் மகனாக ஏற்று சீனிவாசன் என்ற பெயரிட்டு காயத்துக்கு மருந்திட்டு உபசரித்தார். இங்கேதான் நாம் அனைவரும் செய்யும் முடிகாணிக்கையின் பின்னணியில் உள்ள உருக்கமான கதையை தெரிந்து கொள்ள வேண்டும். கோடரிப்பட்டு சீனிவாசனின் தலையில் ரத்தம் சிந்தும்போது சிறிது முடி உதிர்ந்துவிட்டது. இந்த காட்சியை கண்ட நீலாதேவி என்ற கந்தர்வ இளவரசி பெருமாளின் குறை நீங்க வேண்டும் என்ற பேரன்பினால் தனது அழகான நீண்ட கூந்தலின் ஒரு பகுதியை வெட்டி உடனடியாக பகவானின் தலையில் வைத்து பதித்தார். அவருடைய தியாகத்தால் காயம் நீங்கி முடியானது மீண்டும் வளர்ந்தது. நீலாதேவியின் இந்த தியாகத்தை பார்த்த பகவான் சீனிவாசன், "நீ எனக்காக உனது அழகை தியாகம் செய்தது போலவே யார் ஒருவர் தமது ஆசைகளை துறந்து முடிகாணிக்கை செலுத்துகிறாரோ அவரது பாவங்களை போக்கி எனது அருளை வழங்குவேன்" என்று வரமளித்தார். அது முதல் இன்று வரை பக்தர்கள் தங்கள் தலைமுடியை துறந்து நீலாதேவியின் தியாகத்தை போற்றும் விதமாக அந்தச் சடங்கை பக்திபூர்வமாக நிறைவேற்றி வருகிறார்கள். இதனிடையில் இந்த வேங்கடமலையை ஒட்டிய சந்திரிகிரி பகுதியை ஆகாசராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவர் குழந்தை வரம் வேண்டி யாகம் செய்தபோது பூமியில் புதைந்திருந்த தாமரை பெட்டிக்குள் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. தாமரைக்கு பத்மம் என்ற பெயருண்டு என்பதால் அக்குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டார். இந்த பத்மாவதி ராமாயண காலத்தில் வேதவதியாக இருந்தவர். அவர் ராமரை மணலானாக பெற வேண்டி தவம் இருந்தார். அடுத்த பிறவியில் உன்னை மணப்பேன் என்ற ராமன் கொடுத்த வாக்கின்படியே அவர் இப்போது பத்மாவதியாக பிறந்திருந்தார். ஒரு நாள் சீனிவாசன் வேட்டைக்குச் சென்றபோது பூந்தோட்டத்தில் இருந்த பத்மாவதியை பார்த்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த மாத்திரத்தில் காதல் மலர்ந்தது. இது தெய்வீக இணைப்பு என்று உணர்ந்த சீனிவாசன் வகுளாதேவியை ஆகாசராஜனிடம் திருமணப் பேச்சுக்கு அனுப்பி வைத்தார்.
சீனிவாசன் தனது உண்மையான சுயரூபத்தை உணர்த்திய பின் ஆகாசராஜன் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தார். ஆனால் பூலோகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த சீனிவாசனால் ஒரு ராஜகுமாரியை மணக்கத் தேவையான செல்வத்தை சேகரிக்க முடியவில்லை. அப்போது திருமணச் செலவுகளுக்காக பகவான் விஷ்ணு செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் ஒரு பெரிய தொகையை கடனாக பெற்றார். கலியுகம் முடியும் வரை பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகள் மூலமாக இந்த கடனை திருப்பி செலுத்துவதாக உறுதியளித்தார். ஸ்ரீ சீனிவாசன் மற்றும் பத்மாவதி தாயாரின் திருமணம் தேவர்கள் முனிவர்கள் சூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு பகவான் சீனிவாசன் தன் தேவியுடன் இந்த திருவேம்பட மலையிலேயே பக்தர்களுக்கு அருள் வழங்க தீர்மானித்தார். தனது முதல் மனைவி மகாலட்சுமி தாயார் திருச்சானூரில் அலமேலுமங்கையாக தவமெறியற்றி வருவதை அறிந்த பெருமாள் தாம் முதலில் அலமேலுமங்கையை தரிசித்த பின்னரே தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முழு பலனை பெறுவார்கள் என்ற ஐதீகத்தை உருவாக்கினார். இவ்வாறு பிருகுமுனிவரின் சாபத்தால் தொடங்கிய பிரிவு திருப்பதி ஏழுமலையானின் திரு அவதாரத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் நித்திய கல்யாணமாகவும் முடிந்தது. இன்றளவும் பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை குபேரனுக்கு செலுத்தும் கடனாகவே நம்பப்படுகிறது. அன்பர்களே, ஒரு மாபெரும் முனிவரின் அவமரியாதையும் திருமகளின் சினமும் மகாவிஷ்ணுவின் தியாகமுமே திருப்பதி ஏழுமலையான் தோன்ற காரணமாக அமைந்தது. சத்துவ குணத்தின் உச்சத்தை உலகுக்கு உணர்த்த பகவான் எடுத்த இந்த திருவிளையாட்டு உண்மையிலேயே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இந்த காணொளியை பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.